ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராஹா கலெக்ஷன்ஸ். நான் இப்போ மார்னிங் vlog போட போகிறேன். இப்போது இங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ குட் மார்னிங். வாங்க இன்றைக்கி vlog பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து தேங்காய் பால் சாதம், தக்காளி தண்ணி சட்னி, இட்லி தான் பண்ண போகிறோம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் போடுறோம். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு நான் ஏற்கனவே தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி நான் தக்காளியும் வேக வச்சுட்டேன் சைட் பை சைடு. இப்போது எண்ணெய் சூடானோன்னு இதில் ஒரு ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுட்டு புதினா இலை இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போ புதினா இலை இல்லை, அதனால் நான் மல்லி இலை மட்டும் போட்டுக்கிறேன். புதினா இலை போட்டால் தான் நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ புதினா இலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கோங்க. கேஷ்யூ நட்ஸ் போட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக போட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு டைம் போடுவேன், ஒரு சில டைம் போட மாட்டேன். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிசி, நான் சீரக சம்பா அரிசி போட்டிருக்கேன். இதுக்கு நான் 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சிலர் 1 டம்ளர் ஊற்றுவாங்க, ஒரு சிலர் 2 ஊற்றுவாங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 டம்ளர் அளவு ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு லைட்டாக சூடானோடனே நான் மல்லி இலை போட்டு உப்பு போட்டுட்டு உப்பு மல்லி இலை போட்டுட்டு நான் குக்கர் மூடி போட்டு விசில் போட போகிறேன். சைட் பை சைடு நான் பாலை சூடு பண்ணுறேன். பால் இந்த சைடு சூடாகுது. இங்கே குக்கரில் விசில் போட்டாச்சு. இனி விசில் வந்தோடனே இதையும் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா போட்டுக்கோங்க. நல்லா போட்டதுக்கப்புறம் நம்ம பால் காஞ்சிடுச்சு. இனி நம்ம காஃபி போட்டுக்கலாம். காஃபிக்கு எங்களுக்கு நான் சுகர் போட்டு டிகேஷன் ஊற்றிருக்கேன், ஃபில்டர் டிகேஷன். எனக்கு இன்ஸ்டன்ட் பிடிக்காது, ஸோ நான் ஃபில்டர் டிகேஷன். பாப்பாவுக்கு ராகி மால்ட் போட்டிருக்கேன். இப்போது எங்களுக்கு போட்டாச்சு. நான் கொஞ்சமாக தான் குடிப்பேன், ஸோ எனக்கு கொஞ்சம். இப்போது தக்காளி தண்ணி சட்னிக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம் போட்டுக்கலாம். தக்காளி ஏற்கனவே நான் சூடு தண்ணியில் போட்டு சூடு பண்ணி தோல் உரித்து வேக வச்சுருக்கேன். வெந்ததை வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் அந்த வீடியோ எடுத்து அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு நாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தனியாக செஞ்சு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ மார்னிங் vlogனால நான் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்திருக்கேன். உங்களுக்கு தனியாக ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக போடுறேன். எங்கள் கோயம்புத்தூரில் வந்து இட்லிக்கு தக்காளி குழம்புனா ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தக்காளி தண்ணி சட்னியும் அங்கே நல்லா ஃபேமஸ்ஸு. தக்காளி குழம்பு, அரிசி பருப்பு சாதம், பச்சைப்பயிறு, கொள்ளு இதெல்லாம் வந்து கொங்கு நாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் எல்லாமே வந்து என்னோடய vlogல போடுறேன். இப்போ வேக வச்ச தக்காளியை நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி, அந்த வேக வச்சுருக்கோம்ல அந்த சுடு தண்ணியவே ஊற்றிக்கலாம். தக்காளி வேக வச்ச அந்த தண்ணியவே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே இதுலேயும் சால்ட்டு போட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு பண்ணிக்கலாம். இது ரெடி ஆனோடனே மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். இப்போது நம்மளோட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீ பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், இட்லி, தக்காளி தண்ணி சட்னி. இப்போது எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா. அவள் வந்து பட்டர்ஃப்ளை பார்த்துட்டு பட்டர்ஃப்ளை கிட்டே ஓடிட்டுருக்கா.